பிரைஸ் தி லார்ட். இந்த யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கும். சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோட கூட இருக்கிறீர் என்று தாவீது சொல்கிறார். மனிதனை மரண பயம் உறுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனையும் மரணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மனிதன் பொதுவாக மரணத்தை குறித்து பேசவோ கேட்கவோ விரும்ப மாட்டான். ஒரு சிறு வியாதி வந்தால் கூட நான் மரித்து விடுவேன் என்று பயப்படுவான். ஆனால் தாவீதுக்கு மரணம் இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த பிறகு கூட அவனுக்கு பயமே வரவில்லை. ஏனென்றால் கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். எத்தனையோ பரிசுத்தவங்கள் இந்த நாட்களில் இந்த உலகத்தை விட்டு கடந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்தவர்கள் இயேசுக்காக இரத்தம் சிந்தி மரித்தார்கள். அப்படி மரித்த ஒரு நபரை பற்றி பார்க்கலாம். ஒரு விசுவாச வீராங்கனை பற்றி பார்க்க போகிறோம். வட ஆப்பிரிக்காவில் மிக பிரபலமான ஒரு குடும்பத்தில் பெட்சுவா பிறந்தார். பெற்றோருடன் பக்தியோடு வாழ்ந்து வந்தார். 26வது வயதில் இயேசுவை தனது இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இயேசுவை வழிபடத் தொடங்கியதும் எல்லோரும் இவரை பரியாசம் செய்தனர். பல இடையூறுகளை செய்தனர். இவர் வாழ்ந்த காலத்தில் செபட்டிமாஸ் என்பவன் ரோம பேரரசின் அரசனாக இருந்தான். அநேக கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டனர். கிறிஸ்தவர்களின் பிணங்கள் கல்லறையிலிருந்து கூட திருடி கிழித்து எறியப்பட்டது. இக்கொடிய காலத்தில் தான் பெட்சுவா இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். இது நிமித்தம் அவளை கைது செய்து சிறையில் அடைத்தினர். அவருக்கு சிறை ஒரு அரண்மனையாக மாறினது. சிறையில் ஞானஸ்நானம் பெற்றார். ஒரு வீரத்தாய் இயேசுக்காக தனது கை குழந்தையுடன் சிறை கம்பிகளுக்கு பின் நிற்கிறாள். கிறிஸ்துக்காக நெஞ்சத்தை தைரியமாய் வைத்து கொண்டாள். அவளின் தந்தை மனம் திரும்பாதவர். அவர் மகளை இயேசுவை மறுதலிக்க செய்ய பல முயற்சிகள் செய்தார். ஒரு நாள் மகளை பார்க்க சென்றபோது மகளை, நீ இயேசு கிறிஸ்துவை மறந்துவிடு என்று கெஞ்சினார். அதை கேட்ட மகள், அப்பா, நான் இயேசுவை உண்மையாகவே நம்புகிறேன், பின் எப்படி அதை மறக்க முடியும் என்றாள். தாப்பனின் கோபம் எல்லை மீறியது. உன்னை வெட்டி கொள்வேன் என்று அவள் அருகில் ஆவேசமாக பாய்ந்தார். தன் மகளின் பரிதாப நிலையை பார்த்து இறுகிய மனதுடன் வீட்டுக்கு திரும்பி போனார். இப்படி பல முறை தொடர்ந்தது. அவள் மனம் தளரவே இல்லை. தன் பாவங்களை மன்னித்து பரலோக பாக்கியமளித்த இயேசுக்காக இரத்தம் சிந்தி மறிக்கவும் தயாராக இருந்தாள். ஒரு நாள் வழக்கம் போல இயேசுவை மறுதலிக்க வற்புறுத்தியும் அவள் மறுக்கவே அவளிடமிருந்த குழந்தையை பறித்தனர். குழந்தை பயங்கரமாய் பீறிட்டு அழுதது. தன் தாயை பார்த்து கைகளை நீட்டி நீட்டி அழுதது. அவள் மனதில் சோகம் நிறைந்தது. அழுகை பார்த்த காவலாளிகள் குழந்தை தாயிடம் கொடுத்து இயேசுவை மறுதலிக்குமாறு கூறினர். இந்த வேதனையான நேரத்திலும் அவளின் உறுதியான விசுவாசம் ஜெயித்தது. 1 யோவான் 5:4 நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வாசிக்கிறோம். அவள் சிறையிலும் சும்மா இல்லை. கைதிகளுக்கு இயேசுவை பற்றி கூறி அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். இயேசு அவளோடு இருந்தபடியால் சிறை சங்கிலி அவளை விசுவாசத்தை விட்டு பிரிக்க முடியவில்லை. விசாரணைக்கு சென்று கொண்டு செல்லப்பட்டு சிலை வணங்க பலியிட கட்டாயப்படுத்தப்பட்டார். பின் விளைவுகளை பற்றி எந்த பயமும் இல்லாமல் நான் அதை வணங்கவே மாட்டேன் என்று மறுத்தாள். ஆத்திரமடைந்து குழந்தையை வாங்கிவிட்டு தாயை இருட்டான அறையில் அடைக்க தலைவன் உத்தரவிட்டார். யோவான் 8:12 நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்ற இயேசு அவளோடு இருந்தபடியால் அந்த ஒளியை இருட்டறை கூட அணைக்க முடியவில்லை. அவளது அப்பா மீண்டும் அவளை சந்தித்தார். மகளே, என் கண்மணி, என் முகத்தை பார்த்து உனக்கு வெட்கம் வராதா? உன் அம்மா சகோதரர்களை நினைத்து பார். தயவு செய்து புத்தியில்லாத அந்த மார்க்கத்தை விட்டுவிடு என்று அழுதார். ஆனால் தேவ சித்தம் மட்டும் நிறைவேறட்டு என பதில் அளித்தார். ஒவ்வொருவருக்கும் கொலை செய்யப்படும் முன் இயேசுவை மறுதலிக்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒருவரும் அந்த தவறை செய்யவே இல்லை. பெட்சுவாவின் முறை வந்தது. அவளது அப்பா கை குழந்தையுடன், நான் செத்த பின் நீ ஒரு கிறிஸ்தவளாக செத்துப்போ, ஆனால் இப்போ நீ மறுத்துவிடு என்று கெஞ்சினார். அவள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒருபோதும் சிலை வணங்கும் பலியிட மாட்டேன் என்றாள். இதை கேட்டதும் கொடிய மிருகங்களுக்கு அவளை இரையாக்குங்கள் என்று தலைவன் கட்டளையிட்டார். அனைவரும் திகைத்து போயினர். மக்கள் பயந்து நடுங்கினர். ஆனால் எல்லாம் இயேசுக்காக, சுவிசேஷத்திற்காக என்று பயப்படாமல் தைரியமாய் கூறினார். குறிக்கப்பட்ட நாள் வந்தது. அந்த கருப்பு நாளை வரலாறு மறக்காது. 4 கிறிஸ்தவர்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டாள். ஆண்களை புள்ளி பிழிக்கும் கரடிக்கும் இரையாக தீர்ப்பானது.
பெர்பெச்சுவாயும் பொலிசிட்ரா என்ற மற்றொரு பெண்ணையும் நிர்வாணமாக ஒரு தூணில் அவர்களது தலைமேலே சுற்றி கட்டி வைத்தனர். அந்த 4 கிறிஸ்தவர்களும் ஒருவரை ஒருவர் சமாதான முத்தங்களை பரிமாறிய பின் வாளுக்கு இரையாக்கப்பட்டனர். இரத்த வெறி பிடித்த நூற்றுக்கணக்கான மனிதர்கள் வேடிக்கை பார்க்க கூடியிருந்தனர். அவர்கள் கேட்டபடி பெர்பெச்சுவாக்கு ஒரு அங்கி கொடுக்கப்பட்டது. சற்று நேரத்தில் ஒரு மூர்க்கமான காளை அவிழ்த்து விடப்பட்டது. காளை மிக வேகத்துடன் 2 பேரையும் தாக்கியது. கொம்பு வைத்து கீறியது. கட்டி வைத்திருந்த தலைமையில் அவிழ்ந்தது. ஜனக்கூட்டம் ஆரவாரம் செய்தது. காளை குத்திய பின்பும் மறிக்காததால் அவர்களை வாளால் வெட்டி கொள்ள தீர்ப்பானது. பெர்பெச்சுவாவை ஒரு திடகத்தமான இளைஞன் ஒரு கூர்மையான வாளுடன் பலமுறை உடல் முழுதும் வெட்டி காயப்படுத்தினான். அவள் உடல் இரத்தமயமானது. உடலின் பல பாகங்களிலிருந்து இரத்தம் பீரிட்டது. அவனுக்கு சரியான பயிற்சி இல்லாததால் கொல்ல மிகவும் திணறினான். அவள் தன் உடலின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை காட்டி கொடுத்து அந்த இளைஞன் வாளால் அந்த பகுதியில் வெட்டிய போது இரத்தம் பீரிட்டது. அவள் உயிர் பிரிந்தது. ஜனத்திலர் ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்தது. தனது உடலை காலை புரட்டி எடுத்த போதும் துண்டு துண்டாக வெட்டி கூறு போட்ட போதும் இயேசுக்காக எல்லா வேதனைகளும் அவர் பொறுமையாக சகித்தாள். அவர்கள் வெறும் உடம்பல்ல வேதனைகளையும் அவள் பொறுமையாக சகித்தாள். அவர் வெறும் உடம்பல்ல, நம்மை போல் எல்லா உணர்ச்சிகளும் உள்ளவர்கள் தான். என்றாலும் கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கையும் விசுவாசமும் எதையும் தாங்கக்கூடியதாக அவளை மாற்றியது. அவள் உடல் நொறுக்கப்பட்டாலும் ஆத்மா பரலோகத்திற்கு சென்றிருக்கும். மத்தேயு 10:28 ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்ற வசனப்படி மனுஷருக்கு பயப்படவில்லை, விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் வாளுக்கு பயப்படவில்லை. அவள் ஆத்மாவை நரகத்தில் தள்ள வல்ல கர்த்தருக்கு பயப்பட்டாள். பெர்பெச்சுவாவும் கடைசி சில கிறிஸ்தவர்களும் கொல்லப்பட்டவுடன் கிறிஸ்து அழிந்துவிட என்று நினைத்தனர். இல்லை, அவளின் மரணம் இன்னும் கிறிஸ்தவத்தை ஆழமாக வளர செய்தது. அவள் சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தமும் பல அடிகள் வரை உயரமாகியது. இன்றும் கிறிஸ்தவ தலை நிமிர்ந்து நிற்கிறது. இயேசு ஜீவிக்கிறார். அவளின் விசுவாசம் நமக்கு பாடமாகட்டும். அவள் சகித்த பாடுகள் வேதனைகள் நம்மை வைரமாய் விசுவாசத்தில் உறுதியடை செய்யட்டும். அவள் சிந்திரத்தை நம் ஒவ்வொருவரையும் சுவிசேஷத்திற்காக வேண்டு எழச் செய்யட்டும். இயேசு சிலுவையில் இருக்கும் போதும் மத்தேயு 27:39 முதல் 44 வரை பார்க்கும்போது அவரையும் ஜனங்கள் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கை இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்று அவர் நிந்தித்து தூஷித்த போல இந்த பெர்பெச்சுவாவின் ஜனத்தில் ஆர்ப்பரித்து ஆர்வம் செய்து தூஷித்ததின் பார்க்கும். இந்த உலகம் தேவ பிள்ளைகளுக்கு கசப்பைத்தான் தரும். நமக்கு வியாதி சோதனை கஷ்டம் வரும்போது உலகம் நம்மை பார்த்து இயேசுவை தேடி போகிறார், ஏன் உனக்கு இந்த கஷ்டம் என்று நம்மையும் தூசிக்கத்தான் செய்யும். 1 பேதுரு 4:16 ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாதிருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள் என பார்க்கிறோம். நமக்கும் பாடுகள் வரும்போது சோர்ந்து போய் பின்வாங்கி போகிறோம். 2 தீமோத்தேயு 2:12 அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு சோதனை இல்லாத கர்த்தர் நமக்கு பாடுகளை செய்ய பலன் தரும்படி ஜெபிப்போம். வாழ்க்கை பயணம் என்பது பாடுகள் சோதனை நிறைந்த வாழ்க்கை. சோதனை இல்லாத வாழ்க்கையே இல்லை. துன்பத்தின் பாதைதான். அதை சகிக்க கர்த்தர் பலன் தருவார். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின சவுலை கர்த்தர் பவுலாக மாற்றி அப்போஸ்தலர் 9:16 என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். எவ்வளவு பாடுகளை அனுபவித்தார். 2 கொரிந்தியர் 11:23 முதல் 27 வரை படிக்கும்போது நான் அதிகமாய் அடிபட்டேன், பிரயாசப்பட்டேன், காவலில் வைக்கப்பட்டேன், மரண அவதியில் அகப்பட்டேன், யூதர்களால் 1 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் லாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறை உண்டேன், நிர்வாணத்திலும் பசியிலும் தாகத்திலும் குளிரும் இருந்தேன் என வாசிக்கிறோம். ரோமர் 8:36-39 வரை படிக்கும்போது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பேன் யார்? ஓத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, மரணமானாலும் ஜீவனானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று வாசிக்கிறோம். ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட பாடுகள் ஒன்று வரவில்லை. இதையெல்லாம் இயேசுக்காக சுவிசேஷத்திற்காக பவுல் இந்த பாடுகள் எல்லாம் சகித்தார். ஆனால் நமக்கு
தாங்கிக் கொள்ளக்கூடிய சின்ன சின்ன சோதனை தான் கர்த்தர் நமக்கு தருவார். சிந்தனை ஆனாலும், அவமானம் ஆனாலும், கஷ்டம் ஆனாலும், பிரச்சனை ஆனாலும் எல்லாம் அது அவரை அறிந்து தான் வரும். அவரை அறியாமல் ஒன்றுமே நடக்க முடியாது. அதை தாங்க கர்த்தர் சகிக்க நமக்கு பலப்படுத்தி நம்மை கடைசியை நிலைநிறுத்த செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். ஏற்ற வேளையில் நம் தேவைகளை சந்திப்பார். எல்லாம் ஜெயமாக மாற்றுவார். 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு என வாசிக்கிறோம். நம் விசுவாசத்தை பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக கர்த்தர் பார்க்கிறார். அதனால் விசுவாசம் சோதிக்கப்படும் போது நமக்கு புகழ்ச்சி, கனம், மகிமை உண்டாகும். யூதா 3 பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று வாசிக்கிறோம். விசுவாசத்துக்கு விரோதமாய் சாத்தான் பல சோதனைகளை நமக்கு கொடுப்பான். நான் தைரியமாய் ஜெபத்தில் போராடி வெற்றி பெற வேண்டும். தானியேல் 3:16 முதல் 29 பார்க்கும்போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அக்கினி சூளை வந்தபோதும் அவர்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராயிருக்கிறார். தப்பிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, பொற்சிலை வணங்குவதும் என்று விசுவாசத்தில் உறுதியாயிருந்தார்கள். அக்னி சூளையில் போட்டபோதும் எந்த சேதமும் ஏற்படவில்லை. தேவன் தம்முடைய தூதனைப்பை அவர்களை விடுவித்தார் என பார்க்கிறோம். புதிய ஏற்பாடின் விசுவாச வீரர்கள் பட்டியலில் எபிரேயர் 11:33 முதல் 31 பார்க்கும்போது எவ்வளோ நிந்தைகள், அடிகள், கட்டுகள், காவல்கள், கல்லறை உண்டார்கள், வாளால் அறுக்கப்பட்டார்கள், பட்டயத்தால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், குறைவையும் உயரத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை என பார்க்கிறோம். உலகம் இயேசுக்கு எதிராக இருக்கிறதுன்னு தான் அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளாக நமக்கும் இப்படிப்பட்ட உபத்திரங்களை கொடுக்கிறது. உபத்திரம் பாடுகள் மத்தியில் முறமுறுக்காமல் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து கடைசி பரியந்தமும் அவருக்காய் வாழ்ந்து சுவிசேஷத்தின் மூலம் அநேகரை அவருக்கு வழிநடத்தி பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துவமாக. பெற்றோர்களுக்கு அந்த மரணம் வாழ்முனை தன் பிள்ளையும் தன் குடும்பத்தாரையும் அவள் தகப்பனையும் விட கர்த்தரை நேசித்ததினால் தான் அவள் தன் பிள்ளையை கூட நினைத்து இயேசுவை மறுதளிக்காமல் வாளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இயேசுக்காக இரத்தம் சிந்தி தன் ஜீவனை விட்டாள். எத்தனை பெரிய விசுவாசம்! அவளை அசைக்க முடியவில்லை. துண்டு துண்டாக வெட்டின போதும் அந்த வேதனையை சகித்தாள். அவள் விசுவாசம் சகித்த பாடுகள், வேதனைகள், சிந்திய ரத்தம் நம் ஒவ்வொருவரையும் சுவிசேஷத்திற்காக ஊக்குவிக்கட்டும். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த பெற்றோலை போல எங்கள் ஒவ்வொருவரையும் பாடுகள், வேதனை, சோதனையிலும் தளராமல் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து உமக்காக வாழவும், என்ன போராட்டம் ஓத்திரம் வந்தாலும் உமக்காக சவிக்கவும், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வருகையில் எடுத்துக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்களிலும் நல்ல பிதாவே, ஆமென்.